மிளகாவில் மீன் குழம்பு. உங்களுக்கு நடுவில் கடி ஜோக் சொல்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே மீன் குழம்பு வைப்பீங்கள்ல, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வைங்க. அது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 3 கரண்டி எண்ணெயை எடுத்து ஊற்றுங்க. அது நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து அது போட்டோன்னே அது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ், இயர்லி ட்வைஸ். கண்டுபிடிங்க பார்ப்போம். 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன், அதை கண்டுபிடிங்க. 2 பச்சை மிளகாயும் 8 பல்லு பூண்டும் நல்லா போட்டு வதக்கிட்டு 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நானே சொல்கிறேன். வீக்கில் 2 இருக்கா, அதனால 1 வயசு. இயரில் 1 இருக்கா, அதனால 2. நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு பையன் நாய் படம் வரைஞ்சானா, ஆனால் அதுக்கு வாய் மட்டும் வரையாமல் விட்டானா. ஏன்? நில்லுங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானே சொல்லிடுறேன். ஏன்னா அது வாயில்லா பிராணியா. நல்லா பொன்னிறமானக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கடி ஜோக். கடல் அரிப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்களே 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீங்களே கண்டுபிடிங்க. நானே சொல்கிறேன். வேற என்ன? சொரியணும். வதக்கிட்டீங்களா? இப்போ 3 தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சி அப்படியே அதில் ஊற்றி நல்லா போட்டு வதக்குங்க. தேவைக்கேற்ற உப்பு இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்களே. வாவ்! இன்னும் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. இங்கே மிளகாவையும் மல்லியும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நீங்கள் முன்னாடி ஊற வச்சிங்கள புளி, அது நல்லா கரைச்சிக்கோங்க. வச்சிங்கள புளி, அதை நல்லா இப்போ வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்ப நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு விடுகதை கேட்க போகிறேன், கரெக்டாக சொல்லிடுங்க.
நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அழ வைப்பேன். நான் யார்? உங்களுக்கு நான் 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானே சொல்லிடுறேன் ஆன்சரை. வெங்காயம். அடுத்த விடுகதை உங்களுக்கு. தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனான் வெள்ளைக்காரன். அவன் யார்? உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம். கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்களே மீன், அதை இதில் ஒன்று ஒன்றா போடுங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன் ஆன்சரை. தேங்காய். இன்னொரு விதிகளை உங்களுக்கு. என் குதிரை கருப்பு குதிரை, குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை. அது என்ன? செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருங்க. டென் செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நானே சொல்லட்டுமா? ஆன்சர் இஸ் உளுந்து. மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீனெல்லாம் குழம்புல போட்டதுக்கப்புறம் 5 to 10 minutes வேக வைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அப்பத்தாவி மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.